உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் போறதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. அவர்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன இங்கே சோகமான விஷயம்னா, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்களா இருக்கட்டும், இல்லை பொதுவான மனுஷங்களா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க, பரவாயில்லப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு சில கட்சிக்காரங்க இருக்கானுங்க, தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கட்சி 2 கட்சி இருக்குங்க. ஒன்று திமுக, அது பெற்றெடுத்த குழந்தையான தாவேகா. இவங்கள மாதிரி 2 பேர் மாதிரி கேவலமாக அரசியல் பண்ணுறவங்க நீங்கள் உலகத்துலேயே எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. அவ்வளோ எச்சத்தனமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியாவில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா எச்சத்தனமான வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கானுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எவனுமே சோறே சாப்பிட மாட்டீங்களா? உங்கள் வீட்டில் அக்கா தங்கச்சி யாருமே இல்லையா? எனக்கு புரியலையடா. அதாவது ஒரு குழந்தை பெற்றுக்கிறங்கிறது கணவன் மனைவியோட அடிப்படை உரிமைடா. நீ என்னத்துக்கு சொல்ற? அவர் எத்தனை வயசுல குழந்தை பெற்றுட்டா உனக்கு என்ன? அவங்களுக்கு இப்போ பெண் குழந்தை தேவைப்படுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க, அவங்க பெற்றுக்கிறாங்க. உனக்கு என்ன? ஒன்றும் அடுத்தவன், அதாவது கல்யாணம் பண்ணிட்டு 2 குழந்தைய பெற்றுட்டு கள்ளத்தொடர்பு ஒன்றும் வச்சுக்கல, யாரை சொல்லிட்டு உங்களுக்கு புரியும்? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைல்ல. அவங்களுடைய மனைவி அவங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க, இது அவங்களுடைய உரிமை. ஒன்றும் அடுத்தவன் இது பண்ணல. கொஞ்சமாவது மனுஷ ஜென்ம மாதிரி யோசிங்கடா. சோறு தின்னுங்கடா. முதல்ல சோறுல உப்பு போட்டு தின்னுங்கடா. உங்க வீட்லயே அக்கா தங்கச்சி இருக்காங்கன்னு பாருங்கடா. எச்சத்தனமான வேலையில தயவு செய்து பார்க்காதீங்கடா. டேய், உங்களெல்லாம் நீங்க அடிமையா இருக்கீங்கடா. ரூட்னு ஒரு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு உங்க எல்லாத்தையுமே மூளை செலவை பண்ணி நீங்க அடிமையா இருக்கீங்கன்னே தெரியாத அளவுக்கு உங்களை மலுக்கி வச்சிருக்காண்டா ஒருத்தன், ரூட் மாஃபியான்னு ஒருத்தன். அவனை பத்தி எல்லா வீடியோ வந்துகிட்டு இருக்கு, ரூட்டை பத்தி. இதையெல்லாம் தாவேக்காரன் பார்க்கறானா என்னன்னு எனக்கு புரிய மாட்டேது. அவ்வளோ எரிச்சல் ஆகுது இதை பார்க்கும்போது. சரி, இன்னைக்கு நம்ம மெயின் காணொலிக்கு வருவோங்க. இந்த காணொலியோட நோக்கமே பாரி அவருடைய வன்மம். பாரி அவர்களை தயவு செய்து உங்க சேனலுக்கு வள்ளல் மீடியான்னு வச்சிருக்கீங்கல்ல, தயவு செய்து பேரை மாத்திங்கப்பா. அதை வன்மம் மீடியான்னு மாத்திக்க. நான் ஏன் அதை சொல்றேன்னா, உன்னோட 99% கருத்தை நான் ஏத்துக்கிட்ட பையன். எப்போ வரைக்கும்? 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும். எப்போ எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆச்சோ அன்னையிலேருந்து பாரி அவர்கள் வன்மத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாருங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்பெல்லாம் எலெக்ஷன் வருதோ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா பாரி அவர்கள் அவருடைய வேலையை காட்டுவாரான். என்ன வேலை? நாம் தமிழர் கட்சியை பற்றி குறை சொல்ற வேலை. உண்மையாவே அதாங்க பண்ணியிருக்காரு. பாரியோட ஆதரிக்கிறவங்க, சொல்லப்போனா பாரியோட ஆதரவாளர். நான் ஃபயர் விட்டுட்டு இருந்த பையன். இப்பயும் கூட ஒரு சில கருத்துக்கெல்லாம் ஆதரிச்சு தான் போறேன். ஆனா இந்த கருத்தெல்லாம் எந்த காணொலி எடுத்தாலுமே அந்த காணொலி முழுக்க பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. நாம் தமிழர் கட்சிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனா அதுல நாம் தமிழர் கட்சியை பத்தியும், குறிப்பா சாட்டை துரைமுருகன் அவர்களையும் சீமான் அவர்களையும் சம்மந்தமே இல்லாம உள்ளெழுத்து கத்திட்டு இருப்பாரு இந்த பாரி. ஒண்ணு இல்ல, மே 18 உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நாம் தமிழர் கட்சி சார்பாக அவங்க நினைவேந்தல் நடத்தினாங்க. இந்த பக்கம் பாரி அவர்கள் அவங்களும் ஒரு போராட்டத்துக்குள்ள அவங்களும் ஒரு நினைவேந்தல் நடத்தினாங்க. அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேல போயிருக்காங்க. எல்லாம் அவங்க இயக்கம் கட்டுறோம்னு நினைக்கிறாரு. கட்டட்டும், வாழ்த்துக்கள். மே 18க்கு யார் வேணாலும் இரங்கல் தெரிவிக்கலாம்ல. அங்க போயிட்டுங்க என்னங்க பேசணும்? நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசணும்னு என்னங்க இருக்கு? அங்க போயிட்டு சாட்டை துரைமுருகன் அவர்கள் சுற்றுலா போனாருங்க. டைரக்டாவே சொல்றோம், சாட்டை துரைமுருகன் அவர்கள் இலங்கைக்கு சுற்றுலா போனார். நான் ஒன்னே கேட்கிறேன், ஈழத்துல இருந்து நம்ம சொந்தங்கள் பாக்குறேன், நீங்க சொல்லுங்க, சுற்றுலா போனது தப்பா? ஒத்துக்கிறோம், இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க மக்கள். அப்படி என்னங்க ஒரு ஆள் சுற்றுலா போறதுனால என்னங்க நடக்க போகுது? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நீங்க நினைக்கலாம் அது எப்படி போலாம், அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. வாழ போறது ஒரு வாழ்க்கை, புரியுதுங்களா? இங்க அதாவது மக்களுக்காக போராடாம இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, எல்லாமே தான் பண்றாங்க. அவர் எங்கவோ போயிட்டு போறாருங்க, அவங்க தனிப்பட்ட விருப்பம். இப்படிதாங்க எது எடுத்தாலும் முழுக்க எந்த ஒரு காணொலி எடுத்தாலும் வன்மமா கட்டிட்டு இருக்கும்போது எனக்கு அப்பதான் தோணுச்சு, ரியலைஸ் பண்ணிட்டேன். இவன் இந்த பாரிங்கிறவன் நாம் தமிழர் கட்சியை டார்கெட் பண்ணி வந்திருக்கான். இவனுக்குன்னு ஒரு பர்சனலா அஜெண்டா இருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது வரைக்கும் கூட நான் ஆதரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அதுவும் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் விஜய் அவர்கள் இலுமினாட்டின்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த வாயி, இந்த பாரி. இப்ப விஜய் அவர்கள் இலுமினாட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது இல்லைங்க. இல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய படங்கள், பாட்டுகள் அனைத்துலயுமே பாத்தீங்கன்னா தன்னுடைய செயல்பாடுகள், குறியீடுகள் மூலமா இலுமினாட்டின்னு காட்டிட்டே இருந்ததுதான் விஜய். நான் சொல்லல, அதை அவங்க பாரியே சொல்லியிருக்காரு. இப்ப என்னங்க ஆச்சு அந்த இலுமினாட்டிங்கிறது? இப்பெல்லாம் அதை பத்தி வாயை திறக்க மாட்டாரு. என்ன இது? இன்னும் பல விடயங்கள் விஜயை பத்திலாம் அவர் தமிழர்னு சொல்றாரு. விஜய் அவர்கள் தமிழர்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. அவர் தமிழரா என்னன்னு எனக்கு இது வரைக்கும் எனக்கு சத்தியமா புரியல. ஏன்னா அவங்க அப்பா அம்மா ஒன்று சொல்றாங்க, பாரி ஒன்று சொல்றாங்க, அவங்க அப்பா அம்மா அவங்க வித்தியாசமா ஒன்று சொல்றாங்க, நாங்க தெலுங்குங்கிறாங்க, அப்படி இப்படின்னு அவங்க என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவே சொல்றாங்க நாங்க தெலுங்குன்ட்டு. ஆனா இவங்க எந்த காணொலி எடுத்தாலும் யாருமே கேட்கவே இல்லை விஜய் தமிழனான்னு, யாருமே கேட்கல. ஆனா இவன் உட்காந்துக்கிட்ட ஒவ்வொரு காணொலியுமே விஜய் தமிழர் தான் ஒத்துக்கிறேன், ஆனா கூட இருக்கவங்களாம் தெலுங்கர். இதே தானே நீ என்ன சொன்ன? திமுகவை ஏன் எதிர்த்த? தெலுங்கு லாபின்னு நிறுத்தில. விஜய் கூட மட்டும் என்ன இந்த லாபியா இருக்கு? அங்கேயும் தெலுங்கு லாபி தானே இருக்கு. ஏன் எதிர்க்க மாட்டேற? ஏன் பேச மாட்டேற? எதுவும் அமௌண்ட் வாங்கிட்டீங்களா பாரி?
வெளியில் அப்படி தான் பேசிக்கிறாங்க. நான் உறுதியெல்லாம் சொல்லலை, எதுவும் வாங்கிருக்கீங்கன்னா கூட சொல்லுங்கள். இன்னும் உங்களோட சில கூட்டாளிகள்லாம் இருக்கானுங்களே, அந்த நெல்சன் ஒருத்தன் அயோக்கிய பையங்க. ராஜாபரன் அயோக்கிய பையனா? நெல்சன் யாருங்க? ராஜாபரன் பண்ண ஒரே தப்பு வீட்டுக்கு போனது. அது போகாமல் இருந்தால் ராஜாபரனோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நல்லா இருந்திருக்கும். அவர் பண்ண ஒரே தப்பு அந்த ஒரு தப்பு தான். ஆனால் அந்த நாய் நெல்சன் வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் பேசிக்கிட்டு எனக்கு புரியல. நானும் நெல்சனை பற்றி பல முறை பேசிட்டேன், சூடு சொன்னே வரமாட்டேது. அவன் நெல்சன் எந்த மாதிரி ஆள் தெரியுமாங்க? எங்க தாவேக்காவை பற்றி பேசுனா ஃபாலோவர்ஸ் கெயினுங்க, வேற ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாம் தற்கொலை கூட்டம், இவங்களுக்கு எதுவும் புரியவும் புரியாது. இவங்களை வச்சு நம்ம ஃபாலோவர்ஸ் ஏற்றிக்கலாம் நேர்த்திக்கிறது. ஆனால் அவன் பியூர் ஏடிஎம் கேட்காரன் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் அவன் தாவேக்காவுக்கு ஒரு வீடியோ கூட சப்போர்ட் பண்ணி போட்டிருக்க மாட்டான், தாவேக்காவை எதிர்த்தும் பேசியிருக்க மாட்டான். ஏன்னா தாவேக்கா ஜெயிக்காதுன்னு அவன் நம்பினான். அவன் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டாக தான் அவன் ஏடிஎம்கே ஜெயிக்கணும்னு தான் நினச்சான். ஆனால் அது நடக்கலை. இப்போ என்ன சொல்கிறான், வீடியோலாம் போடுறான், திமுக அதிமுக களவாணி கூட்டங்கிறான். ஏன்டா நாயே, இதுக்கு முன்னாடி வரைக்கும் தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக என்ன எந்த வச்சியா? அப்போல்லாம் வாயை திறக்கலையேப்பா சாமி நீ. திமுக அதிமுக களவாணி கூட்டம்னு திமுக மட்டும்தானே சொன்னேன், அதிமுக சேர்க்கவே இல்லையேப்பா. இப்போ சேர்க்கிறியே, என்னடா காரணம்? நான் சீமான் அவர்கள் தான் பிரபாகரன் அவர்களை எல்லா பக்கம் கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு ஆதன் மாதேஷ் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அது உண்மைன்னு பாரிக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், வீடியோ பார்க்குற உங்களுக்கும் தெரியும். பாரி, உனக்கு வேணா பிரபாகரன் அவர்களை எப்படி வேணாலும் தெரிஞ்சிருக்கலாம், யார் மூலியமாக வேணாலும் தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு, என் கூட இருக்க நண்பர்களுக்கு, என் ஊருக்காரனுக்கு எல்லாத்துக்குமே சீமான் சொல்லி தாண்டா தெரியும். புறம்போக்கு சத்தியமா எனக்கு கோவம் வருது. 2 மாசத்துக்கு முன்னாடி பாரி ஆதரிச்சவங்க நான். எனக்கு ஏன் கோவம் வருதுன்னா, தமிழ் தேசியம் எல்லாம் சகோதரன், தமிழ் தேசியம் வளரணும்னா நீ இன்னும் அட்வைஸ் கொடுக்கணும், தனிப்பட்ட முறையில் அட்வைஸ் கொடுக்கணும். ஆனால் அதுவும் பண்றது கிடையாது. டைரக்டா வெளிப்படையா நீ ஒரு இயக்கம் கட்டு, வன்மத்தை வச்சு கட்டுற. நான் சொல்றேன், உன்னோட இயக்கம்லாம் வளரவே வளராது, வளரவும் விடவே மாட்டோம். ஓப்பனா சொல்றேன் நான். என்னடா கட்சி, என்னடா இது பண்றீங்க? வன்மத்தை பூரா கட்டிட்டு இருக்க ஒவ்வொரு வீடியோலயே உட்காந்துக்கிட்டு. இப்பதான் 8% குறைஞ்சு போச்சு 4%. கேட்டா நான் சொல்லதெல்லாம் செஞ்சுதான் வந்திருக்கோம், புடுங்கிருக்கோம். நீ சொல்லதெல்லாம் சொல்லியிருந்தா நாம் தமிழ் அதிக கூட்டம் வந்துருமாக்கு, ஒரு மயிறு வந்திருக்காது. நான் ஏத்துக்கிறேன், நான் சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பார்த்தது தப்பு, முழுக்க எனக்கு பிடிக்கல, பர்சனலாவே எனக்கு பிடிக்கல. அங்க போய் பார்த்தது தப்பு தான். ஆனா அதற்காக மற்ற விடயங்களை விட்டு கொடுக்க முடியாது. அவர் காசு வாங்கிட்டாரு, நீ பாத்தியா? சாட்டை துரைமன் காசு வாங்க, நீ பாத்தியா? நானும் தாண்டா சொல்லுவேன், நீங்க தாண்டா காசு வாங்கியிருக்க தாவே காட்ட. ஏன்னா நீ விஜய் பத்தி பேசுறது இல்லையே, வாயில கொழுக்கட்டை வச்சிருக்கேன். என்னன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. 2 வருஷத்துக்கு முன்னாடி இலுமினாட்டியா இருந்தவன் இன்னைக்கு இலுமினாட்டி இல்லைன்னு சொல்ற. அந்த இலுமினாட்டிங்கிற அது என்ன ஒன்றும் அப்படியே மழுப்புறது. இப்போ அப்பெல்லாம் இலுமினாட்டியா தெரிஞ்சாரு, இப்போ இலுமினாட்டியா தெரியலன்னா மழுப்புறது அப்படியே. எனக்கு ஒண்ணுமே புரியலையே பாரி. பட்டி தொட்டி எல்லாம் தலைவர் பிரபாகரன் அவர்களை கொண்டு போய் சேர்த்தவர் சீமான் 3 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைதாகியிருக்காரு. இதை பத்தி பேசி கிடைக்கிற மேடையில் எல்லாமே தலைவர் அவர்களை பத்தி பேசியிருக்காங்க. புரியுதா? ஒன்னால 50 பேர் கூட பிரபாகரன் அவர்களை தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, சத்தியமா நான் சொல்றேன். ஆனா நான் சீமான் அவர்களால் லட்சக்கணக்கான யங்ஸ்டர்ஸ்க்கு பிரபாகரனை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அது நீ திமுக காரனை கேட்டாலும் சரி, அதிமுக காரன், தாவேக காரன், எவனை வேணாலும் கேளு, இதை சொல்லுவான். எங்களுக்கு தலைவர் பிரபாகரனையும் எல்டிடிஇ விடுதலை புலிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆனால் சீமான் அவர்கள் சொல்லி தான் தெரியும், அவங்களே ஒத்துக்குவானுங்க. உன்ன மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே, உனக்கும் தெரியும், தெரியாமல் இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, உனக்கும் எல்லாமே தெரியும், இருந்தாலும் வன்மம். என்ன வன்மம் தெரியுமா? இவர் சொல்றத கட்சிக்காரங்க கேட்க மாட்டாங்க, கேட்கதான் கட்சி நடத்துறாங்களா? அப்படி அவ்வளவுதான் விருப்பம் வந்தா கட்சிகளை சேர்ந்துட்டு பேசுப்பா, கட்சிகளை சேரு, அங்க அறிவுரை கொடு. ஆனா அதுவும் வேணாண்டா, நீ ஒரு கட்சி ஆரம்பிப்பா. நாம் தமிழ் கட்சி சரியே கிடையாது, 100% சரி கிடையாது. நீ ஒரு கட்சி ஆரம்பிப்பா, யார் வேணாண்டா, நான் உனக்கு ஓட்டு போடுறேன். இந்த 2029 வந்துருச்சுல்ல, இயக்கம் கட்டிட்டீல, ஒரு கட்சி ஆரம்பிடா, கட்சி ஆரம்பி, நாங்க ஜாயின் பண்ணிக்கிறோம். எந்த மயிறு மண்ணாக்கிட்டையும் கிடையாதுங்க. இவங்கெல்லாம் அதிமுக ஜெயிக்கணும்னு நினைச்சவங்க பார்த்துருக்குங்க. வருண், அந்த கிஷோர் கேசாமி, பிரியகுமார், அப்புறம் அந்த செக்யூலர் பாரத், இவனுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறானுங்க. என்ன வேலை அதிமுக காரனோட உங்களுக்கு? என்ன வேலை? நான் பார்த்தேன் கண்ணார, அசோக் நகரில் நான் பார்த்தேன் உங்க எல்லாத்தையுமே. என்னப்பா என்ன வேலை உங்களுக்கு? அதனாலதான் நான் சொல்றேன், இவங்க எங்கிட்ட அஜெண்டாக்கு வேலை பார்க்குறவங்க, அவங்க எல்லாமே பணத்துக்காக வேலை பார்க்குறாங்க, அஜெண்டாக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. நான் வருண் அவர்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், எப்படியாவது இந்த வருண் அவர்கள் இந்த காணொலியை பார்த்தாருன்னா ஒரு வேலை சொல்லிக்கிறேன், தயவுசெய்து பாரி அவர்களை விட்டு வெளியே வந்துருங்க. புரியுதா? உங்க காணொலி போடும்போது மட்டும் நல்லவன் மாதிரியே பேசுறீங்க, அங்க போனா எப்படிதான் இந்த வன்மவாதியோட சேர்ந்துட்டு போறீங்கன்னு தெரியல. தயவுசெய்து பாரிட்ட சொல்லிட்டு வள்ளல் மீடியா அப்படிங்கிறத வன்ம மீடியாவை மாத்திருங்க, வேலை முடிஞ்சு. எதுக்கு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு? நான் கண்டுக்கவே மாட்டோமே. வன்மத்திலேயே சுத்துறாங்க, எவனை பார்த்தாலும் கேளுங்க, பாரி அவர்களை பத்தி பேசினாலே வன்மம், எந்த கருத்துமே. ட்விட்டர் எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே நாம் தமிழ் கட்சி ஏதாவது ஒன்று பண்ணிட்டா போதும், இது தப்பு இது தப்புன்னு சொல்றேன். இன்னைக்கு விஜய் அவர்கள் அத்தனை தப்பு பண்றாரு.
ஏன் ஒரு வாய் கூட இது வரைக்கும் ஒரு ட்வீட் கூட போடலங்க விஜய் அவர்களை பத்தி? காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்க ஏதாவது ட்வீட் போட்டிருக்கியா? நான் என்ன சொல்றேன்னா பாரி, வன்மத்தை நிறுத்திக்க. உனக்குன்னு ஒரு இயக்கம் கட்டணும்னு நினைக்கிற, தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற, புரியுதா? சகோதரன் அழிக்கணும்னு நினைக்காத. அது உன்னோட இதுல தெரியுது. வன்மத்தால கட்சி நடத்தாதீங்க மிஸ்டர் பாரி அவர்களே. கட்சி என்னைக்குமே வளராது. எல்லா மக்களும் வேணும்னு நினைங்க, ஓகேவா? பாரி அவர்களை பின்பற்றவங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், அவர் சொல்றத முழுசா கவனிங்க. ஏன் அப்படி பேசுறாரு? எந்த பேச்சு எடுத்துக்கிட்டாலும் ஏன் நாம் தமிழர் கட்சியை உள்ள இழுக்கிறாரு? என்ன காரணம்? நாம் தமிழர் கட்சியை பர்சனலாக அழிக்கணும்னு அஜெண்டா இருக்கா? நான் சொல்றோம், அழிக்கலாம் முடியாது. திமுக காரன் நினைச்சான் அழிக்க முடியல, அதிமுக காரன் நினைச்சான் அழிக்க முடியல. நீங்களாம் இதுதான், அழிக்கலாம் முடியவே முடியாது பாரி அவர்களே. நீங்க தான் அழிஞ்சு போயிருவீங்க. உண்மையை நேர்மையா நில்லுங்க, ஓகேங்களா? வன்மத்தோட நிக்காதீங்க, அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம். நன்றி.